என்ன பண்ணாலும் இந்த நரம்பு பிரச்சனையிலிருந்து வெளியே வரவே முடியலைங்க. அதுக்கு எளிமையான தீர்வு இருக்குதா? காலையில எழுந்தாலும் அந்த நரம்ப புடிச்சு இழுக்குது. நைட்டு படுத்தாலும் இந்த நரம்ப புடிச்சு இழுக்குது. இதுக்கெல்லாம் ஒரு எளிமையான வீட்டிலிருந்து நம்ம குணப்படுத்திக்கக்கூடிய எளிமையான தீர்வு இருக்குதான்னு சொல்லிட்டு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபரா நீங்கள். உங்களுக்காகவே இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்த்து அதற்கு எளிமையான தீர்வுகள் என்ன அப்படின்றதையும் பார்க்க இருக்கிறோம். நரம்பு பிரச்சனை அப்படின்றது இன்னைக்கு சாதாரணமா எல்லா பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு வடிவெடுத்துக்கிட்டு இருக்குது, உருவெடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நரம்பு மண்டல பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நரம்பு மண்டலங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆர்கன் அப்படின்றது நமக்கு வந்து லிவர் தான். இந்த லிவரோட எனர்ஜி, கல்லீரலுடைய எனர்ஜி நமக்கு குறையப்படும் பொழுது நிச்சயமாக நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ன்றது வர ஆரம்பிச்சோம். இது போக நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டுவடம், மூளை அப்படின்னு எடுக்கப்படும் பொழுது இந்த மூளையிலும் முதுகு தண்டுவடத்திலும் அதிகப்படியான ஆக்கிரமிப்புல இருக்கிறது நரம்புகளே. இந்த நரம்பு மண்டலங்கள் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உறுப்புகள் இயங்குவதற்கு தேவையான சிக்னல்கள்லாம் கொண்டு வர்றதே இந்த நரம்பு மண்டலம் தான். இந்த நரம்பு மண்டலங்களில் ரெண்டு விதமான நரம்பு மண்டலங்கள் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா சென்சோரியல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்வாங்க, உணர்வு நரம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. உணர்வு நரம்புகள்ன்றது இப்போ நம்மளுடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தொட்டால் ஒரு உணர்வு, சூடு தெரியுது, குளிர்ச்சி தெரியுது அப்படின்னா அது உணர்வு நரம்புகள் மூலமாக நமக்கு இது சூடு குளிர்ச்சின்றதை நமக்கு உணர்த்துது. அதுபோல் வந்து இயக்க நரம்புகள் அப்படின்பாங்க, மோட்டார் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்பாங்க. அப்போ இந்த மோட்டார் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா அதுதான் நம்மளுடைய கையையும் காலையும் தூக்குறதுக்கு, மடக்கிறதுக்கு, ஒரு வெயிட்டை தூக்குறதுக்கு, இப்படி பல வகையில் நம்மளுடைய உடலை இயக்குவதற்கு இந்த இயக்க நரம்புகள், மோட்டார் நர்வஸ் சிஸ்டம் பயன்படுது. இது போக அனிச்சை நரம்பு மண்டலம் அப்படின்னு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தன்னைத்தானே டக்குன்னு தற்காத்து கொள்வதற்காக அந்த அனிச்சை நரம்புகள் டக்குன்னு இது பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து ஒரு கொசு வந்து நம்மளுடைய கையில் உட்காருது. நம்ம அந்த உட்கார்ந்த சோறில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டப்புன்னு நம்மளுடைய வலது கை வந்து இடது கையில் உட்காந்து வலது கை வந்து டப்புன்னு அடிக்கும். இப்போ இது சொல்லி பிரெயினுக்கு சொல்லி சிக்னல் வந்து பண்ணுறத இது உடனே பண்ணும். அது மாதிரி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நரம்பு மண்டலங்கள் நமக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த அனிச்சை நரம்பு மண்டலத்தை சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு டூ வீலரில் போயிட்டே இருக்கிறீங்க. டூ வீலரில் போயிட்டே இருக்க பொழுது உங்களுடைய கவனம் வந்து வேற எங்கேயே இருக்குது. நீங்கள் உங்களுடைய சிந்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பைக் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஏன்னா ரெகுலராக வருடக்கணக்கில் அதே ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால பைக் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். நம்ம கவனம் வேற எங்கேயும் போயிட்டு இருக்குது. இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து குறுக்க வந்துடுறாரு. வந்த சோரில் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிரேக் போடுவோம். இப்போ இது வந்து நமக்கு பிரெயினுக்கு சொல்லி நமக்கு வரணும்னா அதுக்குள்ள சில நிமிடங்கள் அதிகமாகும். ஆனால் சில செகண்டில் அது வேகமாக டக்குன்னு பிரேக் வருது அப்படின்னா அது நம்மளுடைய முதுகு தண்டுவடம் மூலமாகவே உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சிக்னல் வந்து கொடுத்து அதை முதல்ல பிரேக் போட்டு நில்லு அப்படின்னு சொல்லிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அனிச்சை நரம்பு மண்டலம் அப்படின்பாங்க. இது தானாக முதல்ல தன்னைத்தானே முதல்ல தற்காத்து கொள்வதற்காக இது உடனே போய் அங்கே போய் உத்தரவு கேட்டு வரணும்னு இல்லை, டக்குன்னு வந்து ஆக்ஷனில் இறங்கிடும். இப்படி அனிச்சை நரம்பு மண்டலம் செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய காலில் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வே தெரியலைங்க, இந்த இடத்துக்கு உணர்வே வரலைங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்போ ஒரு உணர்வே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ நாக்கில் வந்து சாப்பிட்டோம்னா சுவையே தெரியலைங்க சொல்கிறோம். நம்மளுடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரத்து போயிருக்கு, கையில் வந்து சூடும் தெரியல, குளிர்ச்சியும் தெரியல, மற்றவங்க யாரோ தொட்டால் கூட என்னால் வந்து உணர முடியல, ஊசியை வச்சு குத்துனா கூட வலி தெரியல அப்படின்ற மாதிரி அந்த அந்த மாதிரி சில உணர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து உணர்வு நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சென்சோரியல் நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம். அதே போல் நான் என்னோடய காலை வந்து மடக்கவே முடியலைங்க, என்னோடய காலை நீட்டவே முடியலைங்க, என்னோடய கையை மேலே தூக்கவே முடியலைங்க, கையை வந்து கீழே இறக்கவே முடியலைங்கன்னு சொல்கிறோம்ல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம். இப்படி நமக்கு நரம்பு மண்டல பிரச்சனைனா காமனாக வெறும் நரம்பு மண்டல பிரச்சனை மட்டும் எடுத்துக்கிறாம இது எந்த சிஸ்டத்தோட ப்ராப்ளம்ன்றதை நம்ம முதல்ல இது பண்ணணும். இப்போ மோட்டார் நர்வஸ் சிஸ்டமா அல்லது அட்டானமிக் சிஸ்டம் ப்ராப்ளமா அல்லது சென்சோரியல் சிஸ்டம் ப்ராப்ளமானு சொல்லிட்டு எடுத்துட்டு அதை நம்ம பலப்படுத்துறதுக்குரிய வேலையை போனோம் அப்படின்னா, அதற்குரிய தகுந்த மாதிரி வந்து சில உணவு முறைகள், லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதற்கு தகுந்த மாதிரி மருந்துகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா, அப்போ தான் அதிலிருந்து நம்ம வந்து தீர்வுக்கு வர முடியும். இன்றைக்கி நிறைய பல பிரச்சனைகள் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது இந்த நரம்பு மண்டல பிரச்சனைகளே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது நம்மளுடைய மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளுடையும் நேரடியாக இப்படி வந்து நர்வஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்குது.
எப்படி ரத்த ஓட்ட மண்டலங்கள் இருக்குதோ அதுபோல் நரம்பு மண்டலங்கள் கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அள்ளி தெளித்து உடம்பு முழுவதும் அப்படி ஆன் பொசிஷன்லாம் வந்து செதறியெல்லாம் இல்லை நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள். அது ஒழுங்காக அழகாக வரிசையாக அந்த வரிசை கோணத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய ஸ்பைனல் கார்டில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வயரை ஃபுல்லாக, அதாவது நரம்புகளை ஃபுல்லாக அப்படியே ஒரு கன்சீல்டு வயரிங் மாதிரி உள்ளே பண்ணி அது அங்கங்கே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்து அந்த உறுப்புகளோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பாருங்கள், 10 மாதம் வயிற்றுக்குள்ளே இருக்கப்படும் பொழுது இறைவன் இதுக்குள்ளே உட்காந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லம்பார் 1, லம்பார் 2, லம்பார் 3 அப்படின்னு சொல்லிட்டு லம்பார் வெர்டிப்ரா சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு வெர்டிப்ராவில் இருந்தும் அந்த நரம்புகள் வந்து வெளியில் போய் கரெக்டாக அந்தந்த உறுப்புகளோட இணைச்சிருக்கும். அதே போல் செர்விக்கல் 1, செர்விக்கல் 2, செர்விக்கல் 3ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, இப்போ ஒவ்வொரு வெர்டிப்ராவில் இருந்தும் அந்த நரம்புகள் வெளியில் வந்து அங்கங்கே இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது கண் பிரச்சனையாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதாவது கண் சார்ந்த பிரச்சனையாக இருக்கணும் அவசியம் இல்லை. கண்ணுக்கு வரக்கூடிய செர்விக்கல் 1லேருந்து வரக்கூடிய நரம்பு இங்கே செர்விக்கல் 1ல் அங்கே வந்து கம்ப்ரஸ் ஆச்சுன்னா கண்ணுக்கு வரக்கூடிய சிக்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும். மூக்கில் சைனஸ் பிரச்சனை வந்துருச்சுங்க, பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருச்சுங்க, தாடை வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுங்க, வலிக்குதுங்க அப்படின்னா இதற்கும் அதே போல் இங்கேருந்து வரக்கூடிய நரம்புகள் தான். செர்விக்கல்லேருந்து வெளியேறக்கூடிய நரம்புகள் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு முகவாதம், சரிங்களா, பேசியல் பேரலிசிஸ், ஒன் சைடு பேசியல் பேரலிசிஸ், பல் சம்மந்தப்பட்டு, நம்மளுடைய தாடை சம்மந்தப்பட்டு, தைராய்டு சம்மந்தப்பட்டு இப்படிலாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னா, நமக்கு இந்த தைராய்டு தான் பிரச்சனை, நமக்கு இந்த சைனஸ் தான் பிரச்சனை, கண்ணு தான் பிரச்சனை, பல்லு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே போக ஆரம்பித்தோம். அதே போல் நம்மளுடைய நுரையீரலுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தொராசிக் வெர்டிப்ராவிலிருந்து நர்வஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்படி இருதயத்துக்கு கனெக்ட் ஆகிருக்கும், லிவருக்கு அதே போல் கனெக்ட் ஆகிருக்கும், ஸ்பின்னுக்கு இங்கேருந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ தொராசிக் ஏரியாவில் நம்ம கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கேருந்து வெளியேறக்கூடிய நரம்புகள் இந்த உறுப்புகளுக்கு வரக்கூடிய சக்திகளை குறைக்க செய்யும். நம்மளுடைய லம்பார் வெர்டிபுலாவிலேருந்து வெளியேறது பார்த்திங்கன்னா வந்து அங்கேருந்து அப்படியே கிட்னிக்கு வெளியேறும், நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு வந்து வெளியேறும். அப்போ யூரின் சரியாக போகலை, மோசம் சரியாக போகலை அப்படின்னா இங்கேருந்து வரக்கூடிய நர்வஸ் அமுக்கப்பட்டால் அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். இங்கேருந்து வெளியேறக்கூடிய நரம்புகள் நம்மளுடைய குதிங்கால் வரை, கால் பாதம் வரை, விரல்கள் வரை போயிட்டு இருக்குது. அப்போ ஒரு விரல் மட்டும் பிடிச்சி இழுக்குதுங்க. நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நைட்டு படுக்கும் பொழுது எனக்கு கட்ட விரல் மட்டும் சுண்டுது சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்லுவீங்க. அது ஏன் அங்கே சுண்டுது? உங்களுடைய லம்பாரில் கம்ப்ரஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய கால் கட்ட விரல் சுண்டுச்சுன்னா நம்ம நடக்கப்படும் பொழுது அங்கே குதிங்காலில் இருந்து அப்படியே நரம்பு பிடிச்சி இழுக்குதுங்க, காப் மசில்ஸ் கிட்ட நரம்பு பிடிச்சி இழுக்குதுங்க, முழங்காலுக்கிட்ட நரம்பு பிடிச்சி இழுக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃபீல் பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு லம்பாரில் டிஸ்க் கம்ப்ரஸ் ஆகுதுன்னு அர்த்தம். லம்பார் 3, லம்பார் 4, லம்பார் 5, சேக்ரம் 1 இந்த ஏரியாவிலலாம் வந்து கம்ப்ரஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு நம்மளுடைய பெல்விக் ஜோன், இடுப்பு பகுதி, ஃபியூமரல் ஜாயிண்ட்டு, நீ ஜாயிண்ட்டு, ஆங்கிள் ஜாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நர்வஸ் பிடிச்சி இழுக்கிற மாதிரி பிரீக்கிங் பெயின் வந்து ஏற்படும். அப்போ இதிலிருந்தெல்லாம் நம்ம வந்து தீர்வுக்கு வரணும், இதிலிருந்து குணமாகணும், ஒரு நிவர்த்தி பெறணும் இதிலிருந்து அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தணும். நரம்புகளுக்கு செல்லக்கூடிய சிக்னல்கள் தடையில்லாமல் செல்லணும். அதுக்கப்புறம் அந்த நரம்புகளை கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய அந்த டிஸ்க்கு, அந்த வெர்டிப்ரா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதை ஆரோக்கியமாக பாதுகாக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஈஸியாக வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரிலாம் பண்ணோம்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்றத பண்ணுவோம். பொதுவாக இப்போ நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரும் பொழுது இப்போ நம்ம வந்து முதல்ல அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பைனல் கார்டை செட் பண்ணக்கூடிய ஒரு சில சிகிச்சை முறைகள் இருக்குது. முதுகு தண்டுவடத்தை அதை வந்து செட் பண்ணுவோம். அது நம்ம கால் பாதத்தில் செய்யக்கூடிய பாதகூசா சிகிச்சை அவங்க கொடுப்போம். அதுக்கப்புறம் வர்ம சிகிச்சை அவங்க கொடுப்போம். நம்ம அதில் ஆயுர்வேத டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, சித்தா டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சில பஞ்சகர்மா, வர்மா இது மாதிரிலாம் சில சிகிச்சைகள் கொடுத்து முதல்ல ஸ்பைனல் கார்டை செட் பண்ணுவோம். இந்த ஸ்பைனல் கார்டை செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த சொல்யூஷனை. அப்போ அவங்களுக்கு நரம்பு மண்டலத்துக்கு பலமாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில உணவு முறைகள், டிப்ஸு அந்த மாதிரிலாம் சொல்லிவிடுவோம். சில மெடிசன்ஸ் கூட ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதில் உள்ள சித்தா டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுவாங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நெர்வ் க்யூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசன்ஸை அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளுடைய கிளினிக்ஸ்க்கெல்லாம் நரம்பு மண்டலங்களை பலமாக்குறதுக்கு இந்த நெர்வ் க்யூர் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ இது மாதிரிலாம் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து நம்ம சிகிச்சை, உணவு, நம்மளுடைய மருந்துகளை மாற்றி அந்த நரம்பு மண்டலத்தை பலமடைய செய்யலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அடிப்படையாக பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இன்றைக்கி இந்த வேகத்தடைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த நம்மளுடைய ஸ்பைனல் கார்டையே வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணதுக்கான ஒரு அடிப்படையான காரணம்.
அப்போ ரோடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வேகத்தடையில் இருக்குது. அப்போ நீங்கள் 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸில் போகப்படும் பொழுது அப்படி டம்முன்னு ஏறி உழுகப்படும் பொழுது உங்களுடைய செர்விக்கல் லம்பார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகுது. இன்றைக்கி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதிகமாக நம்மக்கிட்ட வரக்கூடிய பிரச்சனையாக வர்றவங்க பார்த்தீங்கன்னா செர்விக்கல் டிஸ்க் கம்ப்ரஸ், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு தான். நிச்சயமாக சொல்யூஷன் இருக்குது, பண்ண முடியும். பட்டு பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் சிகிச்சை மற்றும் ரெஸ்ட்டு. ஏன்னா முழுமையான குணமே ரெஸ்ட்டில் தான் இது முழுமையாக குணமாகும். ஆனால் நான் அதனால் ரெஸ்ட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற பேரில் எந்த சிகிச்சையும் எடுத்துக்கிறாம வீட்டில் வேலையில் வந்து லீவ் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நான் ஆனால் ரெஸ்ட் எடுத்துக்கிருக்கேன். நிச்சயமாக ஸ்பைனல் கார்டு பிரச்சனைன்றது சரியாகாது. முதுகு தண்டுவடத்துக்கு ஏதாவது ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டு அப்புறம் ஃப்ளாட்டாக அந்த ஸ்பைனல் கார்டுக்கு டிஸ்டர்பன்ஸே ஏற்படாமல் ஃப்ளாட்டாக படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் ஈஸியாக கூடும். அந்த இடத்துல உங்களுக்கு நர்வஸ் கம்ப்ரஸ் ஆகாமல் ரிலீஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆகிருக்கிறத முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு தான் ரெஸ்ட் எடுக்கணும். அதற்கு இது போன்ற சிகிச்சைகளை நம்ம எடுத்து பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வேக தடைகளில் நீங்கள் ஏறி இறங்கும் பொழுது நிச்சயமாக ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரேக் போட்டு நல்ல ஸ்லோவாக ஏறி இறங்கி இது பண்ணி பண்ணுங்கள். ஆனால் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வந்தவங்க, டிஸ்க் அதிகமாக வந்து கம்ப்ரஸ் ஆனவங்க, உங்களுடைய நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கணும்னா முடிந்தவரை 2 வீலரை அவாய்ட் பண்ணுங்கள். 2 வீலர் 4 வீலர்ஸில் கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் ஒரு லிமிட்டான டிஸ்டன்ஸ் தான் போகிறோம் அப்படின்னா ஒரு ரைட் ஓகே. ஆனால் 2 வீலர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுபோல் நம்மக்கிட்ட வரக்கூடியவங்கள்ட்ட சில பேர் இது பண்ணுவோம். 2 வீலர் தான் அதிகமாக ஓட்டக்கூடிய ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மார்க்கெட்டிங் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கும். அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு உங்கள் 2 வீலர் இருக்கக்கூடிய சேக்கப்ஸரை அதிகபட்சம் 5 வருஷம் ஆயிடுச்சா வண்டி, அதை வந்து மாற்றிடுங்க. ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸு உங்களுடைய 2 வீலர் இருக்கக்கூடிய சேக்கப்ஸரை வந்து மாற்றிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சேக்கப்ஸர் வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சேக்கப்ஸர் போயிடும். ஒரு 2 வீலரில் சேக்கப்ஸர் போச்சுன்னா மாற்றிடலாம். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டுன்ற சேக்கப்ஸர் போச்சுன்னா மாற்ற முடியாது. ஸ்பைனல் கார்டில் போய் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னால கூட அது வந்து இன்னும் பல பிரச்சனைகளை தான் கொண்டு வந்து விட்டுருது. படுத்த படுக்கையாக கூட பேஷண்ட்டை கொண்டு போய் விட்டுருது. அப்போ இதிலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க பெட்டர். சரிங்க, ஏதாவது ஒரு ஈஸியான வீட்டில் வந்து நாங்கள் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா, நம்ம வந்து நரம்பு மண்டலங்கள்லாம் பலப்படுத்த இது பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக நான் ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். ஆனால் நரம்பு மண்டலத்தை பொறுத்தளவுக்கு லைஃப் ஸ்டைல் தான் ரொம்பவும் மிக முக்கியம். சரிங்களா? இரவு தூக்கத்தை நம்ம வந்து கெடுக்கக்கூடாது. இரவு தூக்கம் அதிகபட்சம் 10 மணிக்கு நம்ம வந்து தூங்கியிருக்கணும். நைட்டு தூக்கம் கெடுத்தால் நரம்பு மண்டலங்கள் உங்களுக்கு பலவீனமாகும். அதுபோல் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். தண்ணீர் கம்மியாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலும் அங்கேயும் வந்து நமக்கு வந்து நர்வஸ் வந்து வீக்னஸ் ஏற்படும் ஒன்று. அதுபோல் ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு இது மாதிரியான உணவுகளில் நம்மளுடைய அதில் வந்து அன்றாட வாழ்க்கை முறைகளில் சேர்த்துக்கணும். அது வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பலமாக செய்யும். ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். வெஜிடபிள்ஸ் எடுத்தோம்னா நரம்பு மண்டலம் நல்லா பலமாகும். ஓகேங்களா? ஆமாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ ஈஸியான ஒரு சொல்யூஷன், ஒரு மெடிசனாக, ஒரு மூலிகையாக நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய, இப்போயும் நம்ம மக்களும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு தனி மூலிகையாக பயன்படுத்தாமல் நம்ம வந்து வீட்டில் உள்ள சமையல் இதில் வந்து பயன்படுத்துகிற மாதிரி விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதை தனியாக நம்ம பயன்படுத்தி நரம்பு மண்டலத்தை பலமடைய செய்யலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, லவங்கப்பட்டை நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க லவங்கப்பட்டை. இந்த லவங்கப்பட்டை நீங்கள் வந்து பவுடர் ஃபார்ம்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த லவங்கப்பட்டையை எடுத்து பவுடர் ஃபார்மில் வச்சுக்கிட்டு டெய்லி 1 டம்ளர் வெதுவெதுப்பான வார்ம் வாட்டரில் ஒரு ஸ்பூன் கலந்து காலை மாலைன்னு 2 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. வித்தின் 15 டேஸில் உடம்புக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் தெரியும். உங்களுடைய நரம்புகள் வந்து ஆடுதுங்க, பார்க்கின்சன் சரியாகும். அப்படியே படிப்படியாக ரெக்கவர் ஆகும். உங்களுக்கு வந்து நரம்பை பிடிச்சி இழுக்குதுங்க, கால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இழுத்த மாதிரியே தான் நிற்குதுங்க. உங்களுக்கு படிப்படியாக இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அருமையாக ரெடி ஆகும். இப்படி நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்டு அங்கே வெட்டுது, சுண்டுது, இழுக்குது, அது மாதிரி வந்து நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ளே ரெடியாகும். அந்த லவங்கப்பட்டைக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு தன்மை இருக்குது. இந்த லவங்கப்பட்டையை காலை மாலை 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் கலந்து மட்டும் நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வாங்க. எவ்வளவு நாளுங்க சாப்பிட்லாம்? இது எவ்வளவு நாள் வேணாலும் சாப்பிட்லாம். எந்த வயசு வரைக்கும் சாப்பிட்லாம். எல்லா வயதினர்களும் சாப்பிடலாம். இதில் ஒன்றும் பெரிய கண்டிஷன்ஸ் எதுவும் கிடையாது. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு மண்டலம் எடுங்க, 48 நாள் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 48 நாள் எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம வந்து கொஞ்சம் கேப் விடணும். ஒரு 15 டேஸ் கேப் விட்டு வேணால் திரும்பவும் நீங்கள் இன்னொரு கோர்ஸ் 48 நாள் போகலாம்.
ஃபஸ்ட்டு 48 நாள்லேயே ஒரு அற்புதமான மாற்றம் வரும். நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தி நமது பல உறுப்புகளை ஆரோக்கியமாக்க வாழ்த்துக்கள். நன்றி.